அன்பான நேயர்களே, எனது இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறது வெற்றியை பற்றி. வெற்றியை பற்றி மட்டும் ஏன் அப்படி பேசணும் அப்படின்னு கேட்டாக்க, வெற்றிங்கிறது எப்படி கிடைக்கிது, அது எது 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 அதுக்கு பேசிக் ரீசன் என்ன அப்படின்னு ரெண்டு பார்க்கணும். ஒன்று, சோம்பேறித்தனம் இல்லாமல் எந்த ஒரு வேலையிலும் எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம வேலையை மட்டும் செஞ்சுட்டு போனாக்கா அதோட ரிசல்ட் கண்டிப்பாக வெற்றியாக முடியும். அடுத்தது, நம்ம எந்த வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அதை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அந்த அந்த சப்ஜெக்டில் அந்த விஷயங்களில் நம்ம ரொம்ப ஆர்வமாக இருந்து அதை பற்றி நல்ல கிளாரிட்டியாக புரிஞ்சிட்டு அதை பற்றி நம்ம வாழ்க்கையில் அதை அதன் மூலமாக நம்ம ஏதாவது செய்யணும், சாதனை படைக்கணும்னு நினச்சாக்க அந்த வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இதை தாங்க அந்த காலத்திலேயே பாலச்சந்தர் டைரக்டர் அவர் சொன்னாங்க. ஒரு படம் எடுத்தாங்க, எதிர்நீச்சல்னு. அதில் கவிஞர் பாலி நல்ல ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அந்த பாடல்களில் இல்லாத தத்துவம் அப்போ எழுதின கவிஞர்கள்லாம் நிறைய பாடல்கள் எழுதினாங்க. இசை நல்ல வலுவாக இருந்தது. சொல் வளம் வலிமை பெற்றிருந்தது. அது மனசை தாக்கக்கூடியதாக இருந்தது. நல்ல விஷயங்களை கேட்கும் பொழுது அதுபடி நம்ம நடக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. இப்போ கேட்குற பாட்டு அதெல்லாம் ஒரு இனிமை இல்லை, விஷயமும் இல்லை, இனிமையும் இல்லை. அப்போ அந்த காலத்தில் எப்படி பாடினாங்க அப்படின்னு கேட்டாக்க, வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரிதான் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல், எண்ணி துணிந்தால் என்ன இங்கு எது நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் என்ன எது கிடைக்காதது, வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். இப்போ ஒரு தண்ணியில் நம்ம விழுந்துட்டோம்னாக்க நீச்சல் அடிக்க தெரியாதவங்க கூட நீச்சல் அடித்து எப்படி நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சி தாங்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் வாழ்க்கையே ஒரு அனுபவத்துக்காக தான் கொடுத்துருக்காங்க. அந்த வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களும் நல்லவைகளும் கெட்டவைகளும் பகிர்ந்து சேர்ந்து தான் வரும். அப்படி வரும்பொழுது எப்படி நம்ம அதை அணுகணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கணுன்னாக்க வாழ்க்கையில் நிறைய பாடங்களை படிக்கணும். அந்த பாடங்களை படிக்கும் பொழுது ஒவ்வொன்றிலையும் நம்ம வெற்றியை தேடி போகும் பொழுது நிறைய பிரச்சனைகளை எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். முதல்ல அவமானம், அடுத்தது மற்றவர்களுடைய இழிச்சொல்லுக்கு ஆளாகும். இது என்னென்னவோ பேசுவாங்க, இப்படி இப்படி பேசுகிறாங்க, இப்படி பண்ணுறாங்க, இப்படி இருக்காங்க, என்னென்னவோ சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம், இதெல்லாமே நம்ம ஒரு பாடமாக எடுத்து இதுதான் நமக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும், இவர்களுடைய பேச்சு தான் நமக்கு ஒரு ஆதாரம் அப்படின்னு நினச்சி இவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும், சாதனை புரிந்து செய்து காட்ட வேண்டும் என்ற நிலைமையில் நாம் முயற்சி பண்ண ஆரம்பித்தோம்னாக்க எது கிடைக்காது, முயற்சி பண்ணால் எல்லாம் கிடைக்குங்க. அது என்ன, கொஞ்சம் லேட் ஆகும், அல்லது அந்த முயற்சியில் தவறு இல்லாமல் பார்த்துக்கணும். முயற்சியில் தவறாச்சுன்னா கண்டிப்பாக இப்போ ராத்திரி பூரா 2 லைட்டு போட்டு நம்ம ஃபேனை போட்டு ஏசி போட்டுட்டு புஸ்தகத்தை திறந்து வச்சா மட்டும் முயற்சி இல்லைங்க. படிக்கணும், படித்து அதை கருத்துக்களை நம்ம உள்வாங்கணும். அது ரெண்டும் இல்லாமல் இதெல்லாம் போட்டு நான் முயற்சி பண்ணினேன் ஒன்றும் நடக்கலைன்னு சொன்னாக்க அந்த மாணவன் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னாக்கா யார் காரணம் அதுக்கு? அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். முயற்சியில் கிடைக்காத வெற்றி எதுவுமே கிடையாது. தோல்வி என்பதை சந்திக்க முடியாது. வெற்றியின் முதல் படியே இந்த அவமானங்களும் இழிச்சொல்லும் தான். இதை நீங்கள் நல்லா எடுத்துக்கங்க. இதை பற்றி கவலைப்படாமல் இதையே மூலாதாரமாக கேபிட்டலாக வச்சுட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க. நன்றி, வணக்கம்.